எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 1 கடைசி பாகம் பார்க்க போறோம். போன வாரம் என்ன பார்த்தோம்னா, how we increase and multiply our karma. எப்படி நம்ம கர்மாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னு அதை நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து யாராச்சும் மைக்கியா அன்மியூட் இருந்தா மியூட் பண்ணிடுங்க. வேற சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஓகே, as usual இப்போ நான் ஸ்லைட் காமிக்க போறேன். டிஸ்கஷன் போக போகுது. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புரியலன்னா தயவு செய்து என்ன ஸ்டாப் பண்ணி என்ன கேளுங்க, and we'll discuss. சரியா? ஓகே, போன வாரம் என்ன பார்த்தோம்னா, எப்படி நம்ம கர்மாவோட நம்ம இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இன்னைக்கு கண்டினியூஷன். பார்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க கர்மாவை எப்ப ஒரு ஹிப்போக்ரஸி வாழ்க்கையில இருக்கிறீங்களோ, அப்ப ஹிப்போக்ரப்சில பாசாங்குத்தனம் எப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பாசாங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களோட கர்மா ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஒரு நான் நல்லவனா ஒரு ஒரு பிம்பம் காமிக்காதீங்க. சவுண்ட் வருது கொஞ்சம். உங்களோட வாழ்க்கையில ரொம்ப பிம்பம் காமிக்காதீங்க, உங்களோட ட்ரூ செல்ஃபா இருங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஷேரிங் விட்டுட்டேன். சாரி, நான் ரீஷேர் பண்றேன் உங்களுக்கு திருப்பி. இதா இது chapter 1 is still in page 30 ma. Okay. 30 பாக்குறேன். Okay. ஆக்சுவல் பேஜ்ல அப்புறம் தரேன். Thank you. நான் விட்டுட்டேன். Okay, madam. Page 30. Okay. I started taking the notes from page 30. Okay. So திருப்பி முதல்ல இருந்து வரேன். நீங்க உங்க கர்மா ஒரு 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 பாசாங்குத்தனமான நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்க உங்க கர்மாவை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு தர்க்கம் சொல்றாரு. அதனால வாழ்க்கையில நீங்க பாசாங்கு பண்ணாதீங்க, ஒரு பிம்பத்துல இருக்காதீங்கன்னு. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப நம்ம நம்ம கிட்ட கையில காசு இருக்கே இருக்காது. ஐ மீன் ஒரு ஜஸ்ட் சிச்சுவேஷனை காமிக்கிறேன். ஒருத்தர் அவர் ஒரு அழகான வீடு வச்சிருப்பாரு, ஒரு அழகான காடி வச்சிருப்பாரு, ஆனா கையில காசு இருக்காது. ஆனா அவர்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி அவர் பாசாங்கு பண்ணுவாரு. சோ அந்த பாசாங்கு பண்றதுனால என்ன நடக்கும்னா, இப்ப அந்த பிம்பத்தினால அந்த ஹிப்போக்ரிட் வாழ்க்கை வாழ்றதால அவர் மேலும் மேலும் சம்பாதிக்க அந்த தூண்டுதல் இருக்கும் அவருக்கு. அப்படின்னா மேலும் மேலும் சம்பாதிக்க அந்த தூண்டுதல் இட் could be a proper work or it can be பலரை ஏமாற்றி காசு வாங்குறதாகவும் இருக்கலாம். அந்த ஹிப்போக்ரசி வாழ்க்கையில் வாழ்றதுனால இவர் ஒரு தன்னைத்தானே ஒரு பெரிய பணக்காரன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இருக்கும்போது, இவருக்கு பல சோதனைகள் வரும்போது, பல சேலஞ்சஸ் வரும்போது அவரோட வாழ்க்கையில நேர்மை இருக்காது. there won't be any what you call righteousness in his life. அதனால அவர் அந்த கர்மால பிடிபடுவாருன்னு சொல்றாரு. சோ இது ஒரு பெரிய கர்மன்றாரு. அதை தவிர்த்து கிரீட், பேராசை, பொறாமை, வெறுப்பு, அதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, தர்க்கம் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க பேராசை, பொறாமை, வெறுப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களோட முகம் அதை காமிக்கும்னு சொல்றாரு. அதே போல உங்க உங்க ஜாய், ஃபெய்த் நம்பிக்கை, ஹோப் நம்பிக்கை, சேரிட்டி தொண்டு, இந்த மாதிரி செய்யறவங்களாம் அந்த லவ் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க முகத்தை பாருங்களேன், அவங்க முகம் அதை பிரபலிக்கும்னு சொல்றாரு.
சோ அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் சொல்றதுல அது வந்து அதை பார்த்தோன்னு அவர் கர்மா எப்படிப்பட்ட கர்மாவும் சில பேர் கண்டுபிடிக்க முடியும்னு அவர் தோற்கவங்க சொல்றாரு. ஓகே, our karma increases and multiplies if we act under the pressure of our ego. சாரி, ஜியோ இல்ல, ஈகோ, வேனிட்டி அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். எப்ப நம்ம வந்து ஈகோனால, வேனிட்டி வந்து தற்பெருமையினால, சுய சுய ஆர்வம், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம வேலை செய்யறோமோ நம்மளோட கர்மா அதிகரிக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏன் கத்துக்கிறோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து கர்மால இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியும். சோ அதனாலதான் நான் இதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, when you think, speak and act in tune with beauty, எப்ப நீங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் பியூட்டி வந்து அழகு, அழகுன்னா முகத்தழகு இல்லம்மா, நீங்க நீங்க செய்யற வேலையில அழகு, நீங்க பேசுறதுல அழகு, உங்க வாழ்க்கை நடத்துற முறை அழகு, அந்த அழகுல இருந்தீங்கன்னா குட்னஸ் தான். நல்ல நல்ல மனசு, நல்ல சுபாவம், நல்ல வாழ்க்கை நெறி, நல்ல டிசிப்ளின், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ரைஷஸ்னா நீதியோட வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா, ஜாய்னா அன்போடு வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா, ஃப்ரீடம்னா ஃப்ரீடம்னா என்ன சொல்லுவாங்க தமிழ், ஃப்ரீடம் வந்து சுதந்திரத்தோட நீங்க வாழ்ந்துட்டு வர்றீங்களோ, த்ரைவிங் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வேலைக்காக பாடுபட்டு நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா, நம்ம sacrificial சர்வீஸ்ல நம்ம இருந்தோம்னா, இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளோட கர்மா குறையும் சொல்றாங்க. ஓகே, சோ இந்த 7 தான் நம்மளுக்கு, உங்களுக்கு முக்கியமானது பார்க்க வேண்டியதுன்னா இந்த 7 தான்: பியூட்டி, குட்னஸ், ரைஷியஸ்னஸ், ஜாய், ஃப்ரீடம், த்ரைவிங் அண்ட் sacrificial சர்வீஸ். அந்த 7 நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க. நான் ரொம்ப அடித்தளமா சொல்லுவேன், உங்களோட கர்மாவை வந்து நீங்க அழகா டிசால்வ் பண்ண முடியும். ஓகே, we may have certain karma, but what good act can save our lives? இதுக்கு வந்து தோர்க்கம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஒரு நாள் வந்து தோர்க்கமோட அப்பா வந்து ஒரு பார்மசி வச்சிருந்தாரு. அந்த பார்மசி வந்து எண்ட் ஆஃப் த ரோட்ல இருக்கும். ஸோ நார்மலி என்ன செய்வாங்கன்னா 6 மணிக்கு அந்த கடையை மூடிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அன்னைக்குன்னு பார்த்து 6 மணிக்கு ஒரு ஒரு ஏழை ஒரு ஏழை வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து ஒரு நாள் பூரா நான் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறது. நார்மலி தோர்க்கமோட அப்பா என்ன செய்வாருன்னா, அந்த ஒரு பென்ட்ரி வச்சிருப்பாரு. அந்த பென்ட்ரியில போய் அவருக்கு ஒரு பிரெட் அதெல்லாம் எல்லாம் செய்யறாரு, செஞ்சு கொடுக்குறாரு. அப்ப கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வீட்டுல போய் சாப்பிடுங்கன்னு. அப்ப அவர் சொல்லிட்டாரு, வெளியே வந்து ரொம்ப குளுமையா இருக்குமா, இருக்கியா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து சாப்பிடுறேன்னு. சோ தோர்க்கம் வந்து அப்ப வந்து ஒரு சின்ன பிள்ளை, 7 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 7-8 வயசு இருக்கும். சோ அவரு வந்து வீட்டுக்கு போகணும்னு துடிக்கிறாரு. சோ அவரு வந்து இந்த பெரியவர் வந்து சாப்பிடறத பாத்துட்டே இருக்காரு. அந்த பெரியவருக்கு வந்து பல்லே இல்லையா. அவர் சொல்றாரு, ஐயோ அப்பா, இவரு சாப்பிட்டு முடிக்க நம்ம 10 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு போவோம் போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்பா அப்பா அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ பொறுமையா இருன்னு. அவரும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல என்ன சரியான சத்தம், வெளி சத்தம் கேக்குது. அவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. தோர்க்கமோட அப்பா வந்து வெளியே போய் பாக்குறாரு. பார்த்தது திடீர்னு உள்ளுக்கு வந்து கதவு மூடிடுறாரு. அவர் முதல் சொன்ன வார்த்தை, தேங்க்யூ மை லார்ட் அப்படின்னாரு. சோ அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு வந்து ஒரு புல், ஒரு எருமைன்னு சொல்லலாமே, அந்த புல் வந்து கட்டு கடங்காம போய் அங்க அங்க இருக்கிறவங்க 6 மணிக்கு இந்த கடல்லாம் சாத்துறாங்கள, அவங்க எல்லாம் குத்தி கொலை பண்ணிருச்சு. சோ அன்னைக்கு தோர்க்கமோட அப்பாவும் சேஃப் ஆயிட்டாங்க. சோ இது பாருங்க, we may have certain karma, but one good act can save our lives. சோ தோர்க்கமோட அன்னைக்கு அந்த பெரியவர் வந்து அந்த தோர்க்கம் அந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. Okay? The great sages says visiting asylum, hospital and prisons, we will see the results of bad karma. Okay, நீங்க வந்து bad karma எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுன்னா, இந்த இடத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்றாரு. அதாவது அசைலம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரிசன்ஸ். இங்க வந்து இப்ப வந்து நம்ம ஆசிரமம் சேர்த்துக்கலாம். ஓகே, நீங்க போத்தீங்க இப்போ என்ன பெரிய முதியவர் ஆசிரமம் பாருங்க.
அங்க போய் பாருங்க. அந்த அவங்களோட நிலையை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து கர்ம பலன், கர்ம வினை பலன், கர்ம வினையா பலன் சொல்லலாம். ஓகே, அதனால அங்க உள்ளவங்கள இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அங்க இருக்காங்க. சோ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உன் வாழ்க்கையே நல்லா நீ நடத்து. Be a honest person, righteous person, goodness, joy, freedom, striving அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம செய்ய 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 இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து தவிர்க்கலாம்னு சொல்றாரு. கிரைஸ்ட் அவர் வந்து அடிக்கடி கிரைஸ்ட் சொல்லுவாரு, do not do bad things to others even if they do bad things to us. ஓகே, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை உங்களை பத்தி உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டு முன்னுக்கு குப்பையை வந்து போட்டுட்டாங்க. ஓகே, இங்க உள்ள மனுஷங்க என்ன செய்வாங்க, திருப்பி அந்த குப்பையை கொண்டு போய் அவங்க வீட்டுல போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் a bad thing, இது இப்ப இதுக்கு வந்து இவங்க என்ன செய்யாங்க, ஓகே என்னோட யாரோ ஒருத்தர் குப்பை போட்டுட்டாங்க, அதை நான் சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிட்டுருங்க. அதுவும் ஒரு குடும்ப கர்மா தான். அவங்க கர்ம பலன் போய் சேரும். இன்க்ரீஸ் ஜாய் ஃபார் அதர்ஸ் அண்ட் ஜாய் வில் இன்க்ரீஸ். இதை அவர் எப்படி சொல்றாருன்னா, மத்தவங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க வந்து சந்தோஷமா வச்சுக்க பாருங்க, அவங்கள நிம்மதியா வச்சுக்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அன்பை கொடுங்க. அந்த மாதிரி நம்மள அன்பு கொடுக்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அன்பு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நமக்கு அன்பு கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆத்திரத்தை கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நமக்கு ஆத்திரம் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ஜலசியை கொடுக்குறோமோ மத்தவங்களுக்கு, அதே அளவு பல மடங்கு ஜலசி கூட நம்ம வந்து சேரும். அதனாலதான் இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்பு கொடுங்க, அன்பு பெறுங்க. ஆத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நாத்திரத்தை போடுங்க. அதனால இப்போது அன்பை கொடுங்க, நேர்மையை கொடுங்க, ரைஷஸ்னஸ் கொடுங்க, ஃப்ரீடமை கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அழகா இருக்கும், மத்தவங்களோட வாழ்க்கையும் அழகா இருக்கும். I said, do not limit the freedom of others. If you limit freedom, you will not be free. இது வந்து ரொம்ப முக்கியமானதை பாக்குறேன். ஏன்னா நம்ம குடும்பத்துல வந்து நம்ம எப்படி ஒருத்தவங்களை கட்டுப்படுத்துறோம்னு இது சொல்லுது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தாருன்னா அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா அவரும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப பல கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு, என்னோட புருஷனோட டென்போனை நான் பார்க்கணும், அவர் எங்க போறாருன்னு நம்ம கேட்கணும், 24 மணி நேரம் அவர் கண்காணிக்கணும். அந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையே நமக்கு நிம்மதியா இருக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஓகே, இதுதான் வாழ்க்கை, இந்த மாதிரி நம்ம நடத்திட்டு போவோம். இது என்னோட ஃப்ரீடம், இது உன்னோட ஃப்ரீடம். இந்த ரெண்டு ஃப்ரீடத்துல நம்ம வந்து ஒருத்தர் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். நான் இன்டிஃபரன்ஸா ஃப்ரீடம் கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை அழகாக போகும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி நம்ம என்ன செய்யறதுனா இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதே இல்லை. ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் பத்தி நம்மளுக்கு இதெல்லாம் புரிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கைய எப்படி செதுக்கி எடுத்துட்டு போறது நமக்கு தெரியுது பாருங்க. ஸோ இந்த நாலேஜ் தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். இந்த நாலேஜ் தான் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை புரிந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. கர்மா இன்க்ரீசஸ் அண்ட் creates tidal waves on shores of our higher bodies. அவர் என்ன நம்ம சொல்றாருன்னா, இப்ப வந்து ஒரு சிச்சுவேஷன் ஒருத்தவங்கள ஓகே, இது வந்து இந்த குடும்பத்துலதான் நான் ரொம்ப பாக்குறேன். புருஷனை வந்து அவங்க வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட், ஒய்ஃபை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட். என் ஒய்ஃபு எப்போதும் சமைச்சு போடுவா, என்னோட 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 பிள்ளைங்களை பாத்துக்குவா, என்னோட என்னோட வீட்டோட சுத்தத்தை பாத்துக்குவா. அந்த மாதிரி சில பேரு டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்காங்க. அதே மாதிரி ஒய்ஃப் என்ன செய்வாங்கன்னா, என் புருஷன் எப்போதும் இந்த இந்த மாசம் உள்ள கொடுக்கணும், இவர் இந்த மாதிரி செய்யணும், இந்த வீட்டுக்கு இது செய்யணும், காடி வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா டேக்கன் ஃபார் கிராண்டட் மீன்ஸ் அவங்களோட நிலைமையை புரியாம, அவங்களோட சிச்சுவேஷனை புரியாம நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் பாருங்க, அது வந்து நமக்கு ஒரு பெரிய கர்மா வந்து நம்ம கொடுக்குதுன்னு சொல்றது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காருன்னா, நீங்க வந்து இப்ப ஒரு
ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கீங்க. ஓகே, அந்த மரம் வந்து யாரோ போட்ட கிட்ட சொல்லுவாங்க, யாரோ போட்ட சீட்டு, யாரோ ஊத்துன தண்ணி, அதுல அந்த மரம் வளர்ந்துருக்கு. அந்த மரத்துக்கு நீங்க ஒண்ணுமே செய்யல. அந்த நிழல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த நிழல்களை நீங்க அனுபவிக்க பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, தேங்க்யூ ஃபார் த ஷேட், தேங்க்யூ ஃபார் த கம்ஃபர்ட், தேங்க்யூ ஃபார் த விண்ட், அப்படி நீங்க சொல்லிட்டு வாங்களேன். அதே மாதிரி அப்ப உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த மரத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்ய சொல்றாரு. அதே தான் அந்த வாழ்க்கையும் பார்க்க சொல்றாரு. யாராச்சும் நம்ம வாழ்க்கையில ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி பார்க்க சொல்றாரு. சோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமது கர்மா வந்து ரொம்ப சீக்கிரம் நம்மளாலே கழிக்க முடியும். சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், எந்தெந்த வழியில நம்ம கர்மாவுக்கு குறைக்க முடியும்னு பார்த்துருக்கோம். சோ இதுதான் ஒன் ஆஃப் த திங்ஸ். சோ அதே மாதிரி நம்ம நேச்சருக்கு, அனிமல்ஸ்க்கு, அடுத்த ஹியூமன் பீக்கு நம்ம இந்த மாதிரி உதவி செய்யும் போது இது வந்து கர்மாவோட பேலன்ஸ்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து சேரும். ஓகே, இதுக்கு வந்து அவர் 2 கதை சொல்லியிருக்காரு. ஒரு கதை வந்து ஒரு ஒரு தடவை வந்து அவரு ஜெருசலம்ல அவரு ஒரு 4 பேரு காடியில போயிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு இருட்டான நேரம், மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மலையில பெஞ்சதுல என்ன ஆச்சுன்னா அந்த பிரிட்ஜ் வந்து வாஷ்ட் அவே, நோ பிரிட்ஜ். அதனால அந்த ரோடுல போகும்போது என்ன ஆச்சுன்னா 30 அடிக்கு அந்த காடி கீழே விழுந்திருக்கு. சோ முன்னுக்கு 2 பேர் உட்காந்துருக்காங்க, பின்னால 3 பேரு, இவர் நடுவில் உட்காந்துருக்காராம். அந்த அது விழுந்த இம்பாக்ட்ல வந்து கொஞ்ச நேரம் சென்று அவரு வந்து சொல்லியிருக்காரு, ஓகே வாங்க, இந்த இடத்துல இருந்து அது வந்து மட்ல வந்து போய் சிக்கிக்கிச்சு அந்த அந்த காடி. அவரு எல்லாத்தையும் எழுப்புறாரு, வாங்க நம்ம இதுல வெளியே ஆகலான்னு. அந்த 5 பேர்ல 4 பேர் முகத்துல உடம்புல ஒரு அடியும் இல்லையா, ஆனா அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. சோ அவர் கேட்டிருந்தாரு, அவர் சூஃபியோட மாஸ்டர் கேட்டாரு, ஏன் நான் மட்டும் இந்த மாதிரி இடத்துல இருந்து சர்வைவ் பண்ணது. அதுக்கு சூஃபி மாஸ்டர் சொன்னாரு, நீ ஏதோ ஒரு கர்ம பலன், ஏதோ ஒரு புதிய செஞ்சிருக்கப்பா, அதனாலதான் நீ இதுல இருந்து வெளியே வந்திருக்க. சோ இது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்களேன். கொஞ்ச நேரம் ஒரு கண்ணை மூடி நீங்க பாருங்க, ஏதோ ஒரு தருணத்துல வந்து நீங்க ஏதோ ஒண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, ஒரு பெரிய டிசீஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, ஒரு பெரிய சண்டையில இருந்து வெளியே வந்திருப்பீங்க. சோ இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கும் போது ஏதோ நம்ம கர்ம பலன், ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியம், அது ஒரு ஜென்மமா இருக்கலாம், பல ஜென்மங்களாக இருக்கலாம், இல்ல இந்த இந்த ஜென்மத்திலே ஒரு 10 வருஷமா இருக்கலாம். ஏதோ நம்ம செஞ்சிருக்கோம், அதனால நம்ம அதுல இருந்து தப்பிச்சிட்டோம். சோ கர்மா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கரெக்டான மெத்தட்ல தான் போயிட்டு இருக்கு. அது உங்களை வந்து எவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும் படுக்கணும்னு நீங்க பாக்காதீங்க. எவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கர்மா பலன்னு நம்ம கத்துக்கலாம், அத பாருங்க. சோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த கர்மாவை நம்ம பேசும்போது இது வந்து நம்ம பார்த்து பயப்படவே கூடாது. ஓகே, எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில வந்து நான் இப்படி செஞ்சேன்னா, இப்ப நான் ஏ செஞ்சேன்னா எனக்கு ஏ தான் கிடைக்கும், பி செஞ்சேன்னா பி தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹெல்ப் சம்படி, எனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ஒருத்தவங்களை பத்தி நான் புகார் படிச்சுட்டு இருந்தேன்னா, இல்ல மட்டம் தட்டிட்டு இருந்தேன்னா, என் வாழ்க்கையில யாராச்சும் ஒருத்தவங்க இதுதான் எனக்கு கொடுக்க போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஓகே, ரொம்ப கிளியரா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த புகார் செய்யறத விடுவோம், மத்தவங்களுக்கு உதவி பண்றது செய்வோம். இப்ப எங்கேயாச்சும் ஒரு தருணம் கிடைச்சிச்சுன்னா அந்த தருணத்துல வந்து நம்ம மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்ம கர்மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வரோம். அந்த 7 இது ஃப்ரீடம்ஸ், பியூட்டி, ரைஷஸ்னஸ் அதெல்லாம் சொன்னாங்க, டிஸ்கஸ் பண்ணோம்ல. அந்த 7 இதை நம்ம செஞ்சுட்டு வர வர நம்ம வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கையாகும். இப்ப கடைசியில அவர் என்ன சொல்றாரு, கர்மா multiplies if you change sexual partners frequently. This practice pollutes the aura. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க எல்லாம் புனிதமாக இருங்கன்னு நம்ம நம்ம ட்ரெடிஷன்லயே இருக்குது. ஓகே,
To trap and manipulate them through sex is forbidden all religions and codes of ethics. ஸோ ஒருத்தவங்களை வந்து செக்ஸ் மூலமா ட்ராப் பண்றது மேனிப்புலேட் பண்றது வந்து எந்த ஒரு ரிலிஜன்லயும் அவங்க எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு என்ன நடக்குதுன்னா, அந்த பர்சன் வந்து பொய் சொல்லுவாங்க, பிரிட்டனும் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட பல பல பார்ட்னர்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து மற்றவங்களை இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த சிக்னஸ் வரும். அதுவும் இல்லாம அந்த மனிதனோட லவ் நேச்சர் அங்க போகுது பாருங்க. அவரு அதை இழந்துடுறாரு. ஒரு மனிதன் ஒரு புனிதமான தன்மை வந்து அன்பு காட்டுறதுதான். ஆனா அந்த அன்பு வந்து ஒருத்தவங்க தான் காட்ட முடியும், எல்லாத்துலயும் காட்டிட்டு இருக்க முடியாது. ஐ மீன் எல்லா பெண்கள்கிட்டையும் காட்டிட்டு இருக்க முடியாது. எல்லா ஐ மீன் நம்ம குடும்பத்திலே அம்மா அண்ணன் தம்பி அந்த மாதிரி அந்த அன்பை நான் சொல்லல. இது வந்து வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன்பு. ஓகே, ஸோ இன்வால்வ்ஸ் himself with complicated crimes, complication and crime. ஓகே, இந்த மாதிரி அவரு பெனிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னா, ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆரம்பிச்சாங்க. ஸோ தீஸ் கிரியேட் ஹெவி கர்மா ஃபார் த பர்சன் விச் பர்டன்ஸ் இஸ் லைஃப். அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவரோட டைம் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிரும். அண்ட் தென் அவரோட ஓன் ஸ்பிரிச்சுவல் growth அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பேச வந்தது. நாளைக்குல இருந்து நம்ம வந்து புது சாப்டர் பேசுவோம். ஸோ யாராச்சுக்கும் ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தா தயவு செய்து கேளுங்கள்.